வெல்கம் டு ஆலந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது டிஃபன் சென்டர் ஆதம்பாக்கத்தில். இது வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, மேடவாக்கம் மெயின் ரோடு. இங்கே செக் ஆயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது டிஃபன் சென்டர். அம்மா பொண்ணு 2 பேரும் செய்கிறாங்க. நம்ம வீட்டில் அம்மா எப்படி செய்வாங்களோ அதேமாரி தான் இருக்குது. நாங்கள் இட்லி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், அப்படியே டிட்டோ நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு செய்கிறாங்களோ அதேமாதிரி இட்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்டேன், அப்புறம் பொங்கல் சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக இருக்குது பொங்கல். அப்புறம் வந்து நான் திரும்பவும் அங்கே 2 நாள் கழித்து சாப்பிட்டேன், 1 நாள் கழித்து சாப்பிட்டேன். அங்கே பிரிஞ்சியும் தராங்க, 20 ருபீஸ் பிரிஞ்சி. வடை 5 ரூபா. நிறைய பேர் பார்சல். நான் நின்று சாப்பிட்டுக்கும் போதே, பொங்கல் வாங்கி சாப்பிடும் போதே நிறைய பேர் வராங்க. வடை பொங்கல் எல்லாமே பார்சல் வாங்கி போகிறாங்க. வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதேமாரி. வடை மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் பிரிஞ்சி மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான். அது 20 ருபீஸ். நான் அதுக்காகவே தனியாக 1 நாள் போனேன், மண்டே போனேன் பிரிஞ்சி. அப்புறம் ஈவினிங் அவங்க அங்கேயே பூரியும் தோசையும் செஞ்சு தராங்க. ஈவினிங் சப்பாத்தி, இட்லி, அப்புறம் வடை செய்கிறாங்க. வடை ஆல்டர்னேட்டிவாக தராங்க. ஒரு நாள் பருப்பு வடை தராங்க, ஒரு நாள் உளுந்த வடை தராங்க. நான் லாஸ்ட்டாக சப்பாத்தி சாப்பிடும்போது அது கடலைப்பருப்பு வடை கொடுத்தாங்க. அவங்க செய்கிற எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சதுலே என்னென்னா, அவங்க இட்லி வீட்டில் எப்படி செய்வாங்க அந்த டேஸ்ட். அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா செஞ்ச ஞாபகம் தான் இருந்தது. அம்மாவும் பொண்ணு தான் செய்கிறாங்க. மிஸ் பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.